அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகியா? அது இல்ல அவர் ஏதோ வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்காரு. என்னென்ன பேசக்கூடாது அத்தனையும் எல்லாம் பேச்சா பேசிட்டு இருக்கா. இதுல வேற வந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு வேற வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வராரு. இல்ல வேற வந்து சிஐடி சங்கர் வர சொல்ல புலனாய்வு புலி ஏதோ கஞ்சா கிஞ்சாலாம் இருக்காம ஆபீஸ்ல நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? 2023 சிஎம் கூட 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். உனக்குன்னா அவ்வளோ கேவலமா போயிட்டாங்களா இப்போ பெண்கள்லாம்? அதுவும் போலீஸ் பெண்களை பத்தி பேசுற வேற கட்சி தொடங்குறாராம். செப்டம்பர் மாசம் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சு கொள்கையெல்லாம் வந்து சொல்லி இது பண்றாராம். நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. சமீபத்தில் சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. எப்படி பாருங்க? சவுக்கு சங்கர் மட்டும் சொல்லக்கூடாதுங்க. புரோக்கர், அதாவது இந்தியாவிலே நம்பர் 1 புரோக்கர் சொல்லலாம். அவரை வந்து கைது பண்ணிருக்க. எதுக்காக கைது பண்ணிக்கிறாங்க? அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகியா? அது இல்ல அவர் ஏதோ வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்காரு. என்னென்ன பேசக்கூடாது அத்தனையும் பேசுறாரு. அதனால அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்க அவர் என்ன பேசினா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்ன பேசுறாரு? அதாவது உமன் போலீஸை வந்து தவறா வந்து சித்தரிச்சு பேசுறாரு அவரு. அவருக்கு போலீஸை பத்தி என்ன தெரியும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்னு சொல்றாரு. ஒரு உமன் போலீஸை வந்து ஒரு தரைக்குறைவா பேசுறாருன்னா அவர்லாம் மனுஷனா? அவர்லாம் அதாவது இந்த உமன் போலீஸை சொல்றாரு. உமன் போலீஸ்லாம் வந்து ப்ரமோஷனுக்காக அந்த மாதிரி தப்பு பண்றாங்களாம் பெரிய பெரிய அதிகாரிங்கிட்ட. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசலாமா? இதில் பத்திரிகையாளர் வர பேர் வேற. இன்னும் மனுஷனாயா நீலாம்? அவங்க உமன் போலீஸ் இப்போதான் எல்லா துறையிலையும் வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. ஒரு போலீஸோட வேலை என்னன்னு சொல்லிட்டு நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே இருந்த. எவ்வளோ கஷ்டன்றது தெரியும்ல. காலையில் 6 மணிக்கு போனால் நைட்டு 12 மணி டைமே கிடையாது அவங்களுக்குலாம். அவங்களுக்கு என்ன கஷ்டம்? நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் கூட இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீ தவறாக பேசுனா என்ன ஆகும்? கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை கூட ஏற்படும் உங்களோட பேச்சால. அது நயவஞ்சக பேச்சு. ஒரு மாதிரி ஒரு என்னையா பேச்சு உங்களாம்? மனுஷனையா நீலாம்? உங்க கூட வந்து லேடிஸ்லாம் யாருனா இருந்தாங்களா இல்லையா? இந்த மாதிரி பேசுறிய ஒரு உமன் போலீஸை. அப்புறம் பாத்தியா கரெக்டா இல்லையா? அவங்க ஒய்ஃபே அவரை விட்டு போயிட்டு இருக்குது. அப்புறம் என்ன நீ பேசுவ? இஷ்டத்துக்கு நீ பேசுவ. உங்களுக்கு மதிப்பு தெரியாது. பெண் போலீஸோட மதிப்பு என்னன்னு சொல்ல தெரியாது. இவ்வாறு லா அண்ட் ஸ்டேஷன்லாம் இருக்கிறாங்கய்யா பெண்ணு. எந்த அளவுக்கு ஒரு முன்னேறின்னு வராங்க. அவங்கள போயிட்டு பேசுறிய நீ? மனசாட்சி வேணாம் உனக்கு? இதுல வேற போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர பீத்திக்கிற வர நீ. உன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விடவே கூடாது. ஒரு 2-3 வருஷமாச்சும் ரிமாண்ட் பண்ணணும். அப்போதான் வந்து நீலாம் அடங்குவ. இல்லை பேச்சா பேசிட்டு இருக்கா. இதுல வேற வந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு வேற வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வராரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நீ என்ன பேசுற? என்ன பேசி வச்சிருக்க? அவர் அசிங்கமான ஒரு ட்வீட்டை போட்டு உடனே டிலீட் பண்ணிட்டுக்கிற. அப்ப நீ எந்த அளவுக்கு ஒரு போதையில இருந்திருப்ப பாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைங்க. அவரு சொல்லுவாருங்க அசிங்கமா. நம்மளால சொல்லுங்க. நான் ட்வீட் வேணா பாருங்க. ட்வீட் நான் உங்களுக்கு காட்டுற ட்வீட்டை பாருங்க. பாத்தீங்க ட்வீட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு கொச்சத்தனமா போட்டுட்டு டிலீட் பண்ணி விட்ட. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு சப்போர்ட்டா வேற பேசுறாரு. அதாவது என்னது விடியா திமுக அரசு வந்து அவங்க இதெல்லாம் வந்து சவுக்கடி மாரி வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அதனால வந்து அதனால வந்து சவுக்கு சங்கர் மேல வந்து நீங்க வழக்கு போட்டு உள்ள தள்ளுறீங்கன்னு போடுறாரு. அந்த மனுஷன் நீ கேட்காத பேச்சா, பேசாத பேச்சா? அவர் மறந்துட்டாரு போல. அதுவும் எப்படி உன்ன நம்புறாருன்னு தெரியலையே. அந்த அளவுக்கு அவர் அடிமுட்டால் ஆயிட்டானுங்க. எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். நீங்க வேற நீ வந்து உன்னை வந்து நான் நல்ல குடும்பத்துல நல்லா பிறந்தவன். அதனால வந்து இங்க அசிங்கமா பேச வராது. அது கொச்சையா இவர் கூட இருந்து பார்த்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஜட்ஜிலாம் இருக்காங்க பாரு. ஜட்ஜிலாம் வரும்போது ஓஏலாம் வந்து அழகான பெண்ணா பார்த்து போடுவாங்களாம். அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க ஜட்ஜிலாம். இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் இல்ல இதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான போதையில இறங்கிட்டியா? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியா நடக்கும்? எப்படி ஒரு பெண் போலீஸ்லாம் சும்மா பெண் போலீஸ்ன்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. பேர் சொல்லாம, அதாவது இவர் என்ன சொல்றாரு? எல்லா பெண் போலீஸுமே பேர் சொல்லியிருக்காருல்ல. தப்பு இல்லை. அதில் எப்படி சொல்வ நீ? அவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுமா? அவங்க வீட்டை விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் மனசாட்சி வேணாம் உனக்கெல்லாம். பத்திரிகையாளர்னு சொல்றியா நீ? பத்திரிகையாளரா நீ? புரோக்கரு. நீ புரோக்கர். பத்திரிகையாளர் உன்னை யாருமே சொல்ல மாட்டாங்க. யார் சொல்லுவா? நீ சொல்லு. நீயாவோ போட்டு நீ பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு. இல்லை வேற வந்து சிஐடி சங்கர் வர சொல்ல புலனாய்வு புலியா நீ? உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணதுல தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீ ரிலீஸ் ஆகக்கூடாது. 2-3 வருஷம் கழிச்சு தான் வந்து நீ ரிலீஸ் ஆகணும். நீ திருந்த மாட்டேன். ஏன்னா வந்து அந்த மங்கிச்சு. ஏன்னா அங்கே பாரு திமுக வந்து இது பண்ணி பேசி தவறா பேசி ஏன்னா மைண்டில் வந்தனால அவரை எதுவும் பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த மாதிரி ட்வீட் போடுறது, தப்பா போடுறது. ஏதோ கஞ்சா கிஞ்சாலாம் இருக்காம ஆஃபீஸில் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க.
அதுல நெக்ஸ்ட் நான் சொல்றேன், போலீஸ் டைரக்டா போயிட்டு வந்து நீங்க போயிட்டு செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏகப்பட்டது பிடிக்கலாம் அந்த போலீஸ். உண்மையா சொல்றேன், ஏன்னா சந்தேகம் எனக்கு சந்தேகம் தான் இருக்கு. வழி தெரியலனா கூட கவலைப்பட வேணாம்ப்பா. இங்க பாரு, அந்த தேனாம்பேட்டு ரைட்டுக்குள்ள வந்து டி நகருக்குள்ள வந்தாலே அந்த வாசனை ஒன்று வலிச்சுன்னு போயிடும் அவர் ஆஃபீஸுக்கு. அந்த அளவுக்கு இருக்குது உண்மை. நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணணும் அவர் வச்சிருக்காரு. நிறைய பேர் சொல்றாங்க, ஒருத்தர் இல்ல ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க இவர் வந்து ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு போதையை யூஸ் பண்றாரு, அதனால இந்த மாதிரி பேசுறேன். ஏன்னா மனுஷன் மாதிரி பேச மாட்டான்ப்பா, ஒரு நார்மல் மேனு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டோ இல்ல வந்து பெண்களை வந்து அசிங்கப்படுத்துறதோ கொச்சையான வார்த்தை பேசுறது மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. குடிச்சாலோ இல்ல போதை இருந்தால் மட்டும் தான் பேச முடியும். இப்படிலாம் பேசுறான் எனக்கு வந்து நானும் விட்டா வச்சு நான் வந்து வேற மாதிரி தான் அசிங்கமா பேசுவேன். நான் நம்மளுக்கு பேச தெரியாது, நம்மளுக்கு என்ன பண்றது. அதாவது சமூக வலைத்தளத்தில் எப்படி பேசணும் தெரியணும். ஜாஃபர் சாதிக்கு எதிரான அவர் பேசியிருக்காரு, போதைக்கு எதிராக. என்னப்பா ஜாஃபர் சாதிக்கு எதிராக பேசியிருக்காரு? ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ன அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தவறு இன்னும் அரெஸ்ட் விசாரணை நடந்துட்டு இருக்கா, பிடிச்சாங்களா, விசாரணை நடந்துட்டு இருக்கா, தெரிய வர போது. யாரா தப்பு பண்ணாலும் கைது பண்ணிருவாங்கப்பா. இதுனா வந்து அந்த கட்சிலாம் இல்லை, எவன் தப்புனா தப்பு தான், அவ்வளோ எங்களை பொறுத்த வரைக்கும். சவுக்கு வந்து இப்போ வண்டியில கூட்டு போயிருக்காங்க, அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அப்புறம் வந்து ஒருங்கிடுச்சா வண்டி. அதுக்கு வந்து திமுக வந்து சவுக்கு சங்கரை கொல்லுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்பா அவங்களுக்குலாம் 1008 வேலை இருக்குதுப்பா, கொசு அடிக்கிறதுலாம் என்னப்பா நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எல்லாத்துக்குமே திமுக தான் காரணமா? ஏன்னா வந்து நீ அவங்ககிட்ட போலீஸ் கூட போலீஸ் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்டயும் போயிட்டு அசிங்கமா எதனா பேசியிருப்பாப்புல. டிரைவரே எதனா டென்ஷன் ஒரு மாதிரி மைண்டு என்னடா அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பாப்புன்னு நினைக்கிறேன். அவங்களையும் போயிட்டு திசை திருப்பி இருக்காரு, இல்லைன்னா வந்து தப்பிச்சு ஒரு ட்ரை பண்ணியிருப்பாரு. இப்படியும் வந்துருக்கான்ல, இப்போ தப்பிச்சு ஒரு ட்ரை பண்ணியிருந்தாலும் அவளை பிடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க, ஒரு வேலை அப்படி கூட ஆயிருக்கலாம்ல. அந்த மாதிரி ஆள் தான் அவரு. நான் சொல்றது புரியுதா? போலீஸ் ஜீப்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கான பிளான் கூட நடந்திருக்கலாம், புரியுதா? அதனால வந்து தசை மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிட்ட சதிலாம் கிடையாது. நீ இறங்கி குச்சி ஓடி இருப்ப, உன்னை பிடிக்க போயிருப்பாங்க, அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் ஆயிருக்கும், தவிர வந்து போலீஸ் மேலாம் குறை சொல்ல முடியாதுப்பா. ஃபுல் காரணம் இது தான். இப்போ திருப்பி சரி பண்ணி சின்ன லேசான காயம் தான், இப்போ திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, நான் ஒன்று கேட்குறேன், சிலவங்களாம் வந்து இன்னமும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கானுங்களே, பேசுறதுலாம் உண்மைத்தன்மை. அவர் இப்போ கூட உண்மை தன்மையே கிடையாது. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தேன், உங்களுக்கு தெரியுமா? 2023 சிஎம் கூட 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். ஏய் யாரு நீ? முதல்ல வாட்ச்மேனே உன்னை பார்த்து அடிப்பான், நீ வந்து சிஎம் கிட்ட பேசுனியா? நீ அது உங்ககிட்ட 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. எப்பா நீனா வந்து எங்க அண்ணன் சீமானு மேலே போய் சொல்லிட்டு இருக்க. அதுதான் அண்ணன் கூட இருந்தாலும் அது வந்திருக்கும். ஏன்னா இப்போ நீ கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்றேன், 2 weeks வந்து நீ பாக்குறன்னு வச்சுக்கோ, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அந்த பேச்சு அதெல்லாம் வந்து மாறி இருக்கும். அது ஒரு மாதிரி பேசுறது, அந்த மாதிரி இந்த அசிங்கமா பேசுறது, ஒரு மாதிரி திடீர்னு சிரிக்கிறது, ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நீ பார்த்தனா அந்த போதை வஸ்து பயன்படுறது தான் அப்படிலாம் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வரும். திடீர்னு சிரிப்பான், பார்த்துருக்கியா? யார் சிரிப்பா அந்த மாதிரிலாம்? அந்த ஆங்கர் பயன்ட்டான்ப்பா. ஆங்கர் திடீர்னு கத்துனா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பயன்ட்டான், பதட்டம் ஆயிட்டான். மூஞ்ச பாரு, தெரியும். வெறுப்பேத்துறதுக்காக சிரிக்கிறது. இது யாரை வெறுப்பேற்ற சிரிக்கிற? பயமுத்துறா இருப்பான், அவருக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான், ஏன்னா வந்து நார்மல் மனுஷன் பேச மாட்டான். எனக்கு தெரிஞ்சு காவல்துறை நடவடிக்கை எடுத்தது வந்து சிறப்பான ஒரு தண்டனை. அது அதாவது நாய் பிடிக்கிற வண்டியில கூட்டின்னு போயிடணும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா செக் பண்ணிட்டோம்பா. ஏன்னா நான் என்ன சொல்றேன்ல, நார்மல் மனுஷன் நீ பேச மாட்டான், போதையை உட்கொண்டா மட்டும் தான் நீ பேச முடியும். எப்படி பேசுவ நீ? எப்படி பேசுவ? இந்த வார்த்தை உனக்கு எப்படி வரும்? உனக்குன்னா அவ்வளோ கேவலமா போயிட்டாங்களா இப்போ பெண்கள்லாம்? அதுவும் போலீஸ் பெண்களை பத்தி பேசுற. நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண மனுஷனையா? நீ சாப்பாடு தானே சாப்பிட்ற, இல்ல வேற எதனா சாப்பிட்ற, ஸ்பெஷல் ஃபுட் எதனா சாப்பிட்றியா வீட்டுல? இப்படி இப்போ போச்சுன்னா கூட்டின்னு போயாச்சு, இதுக்கப்புறம் வந்து விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணிட்டு சிறையில் அடிச்சுட்டு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ வெயிட் பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவரெல்லாம் 2-3 மாசம்லாம் விடக்கூடாதுங்க. 2 வருஷம் 3 வருஷம் உட்கார வைக்கணும். வேற கட்சி தொடங்குறாராம் செப்டம்பர் மாதம் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சு கொள்கையெல்லாம் வந்து சொல்லி இது பண்றாராம். இவர் வந்து ஊர் ஃபுல்லாக கேட்குறாங்களா, நீங்க எப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ண போற, நீங்க தான் வந்து கரெக்டாக பேசுறீங்கன்னு. அதே மாதிரி போயிட்டு ஒரு ஜோசியக்காரன் மாதிரி உட்காந்துக்கிறாருப்பா. அப்படியே ஒரு பாத்தியா ஜோசியக்காரன் எப்படி உட்காந்து அதே மாதிரி அந்த ஆங்கிளில் உட்காந்துக்கிறாப்புல உட்காந்துட்டு வந்து பேட்டி எடுக்கிறாரு அந்த லேடி கிட்ட. அம்மா நீங்க வந்து என்னம்மா நினைக்கிறீங்க இந்த ஆட்சியில்? உடனே சொல்லி கொடுத்து பேசுறாரு. உடனே அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த ஆட்சி சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. அவங்கள சொல்றாங்க, இந்த ஃப்ரீ பஸ் எங்களுக்கு தேவையில்லை, இந்த வைன் ஷாப்பு மூடுங்க.
என் பையன் வந்து காலையில் 8 மணிக்கு குடிக்க போனான்னா நைட்டு தான் வர்றானா வீட்டுக்கு. இது யார் மேலே தப்பு? அவங்க சொல்கிறாங்க 40,000 வண்டியை விற்று குடிச்சிட்டானா. உடனே இவரு நாயா கூப்பிடுற, இது யார் மேலே தப்பு? உன் மேலே தப்பு. உன் பிள்ளை வளர்ப்பு சரியில்லை. நீ ஒழுங்காக வளர்த்துனா அப்படி குடிக்க போயிருப்பானா அவன்? எல்லாரும் உங்க பையனை மாதிரி குஷ்டா சுற்றி நிற்கிறாங்க. மா நீ வீடியோ பாப்பியா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அந்த அம்மா கிட்ட சொல்லிடுறேன், சவுக்கு சங்கர் பேச்சு புரோக்கர் பேச்செல்லாம் கேட்டுலாம் நீ பேசாதம்மா. உன் நல்லது சொல்கிறான், பக்கா புரோக்கரு. சீமான் அண்ணா ஆதரவு தெரிவிப்பாங்க. சீமான் அண்ணா எங்கே எந்த இதில் வந்து ஏதாவது டூர் கீர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். 2 நாளா ஆளை காணோம். ஆமா, ஆதரவு கொடுப்பாரு. இப்போ ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு வார் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதனால குஷியில இருப்பாரு. என்னையாடா பேசுன உள்ள போ, காப்பாத்த சீமான் சொல்லி தான் காப்பாத்தினாரா போன வாட்டி? ஆதரவு தெரிவிச்சா காப்பாத்துறாங்களா இவரை? சொல்லு. யார் சொன்னா? எங்க இவரா காப்பாத்தினாரு? இவரையே காப்பாத்தினாங்க 10 பேரு. எதனா பிரச்சனை ஓடிடுறாப்புல ஆளு. இதுல வேற காப்பாத்த வர போறாரு அவரு. சவுக்கு மீடியா மேல தொடர்ந்து திமுக வந்து முடக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. திமுக 1008 வேலை இருக்குதுங்க. உன் இஷ்டத்துக்கு உனக்கு சமூக வலைத்தளத்துல பேசவே உனக்கு சும்மா விட்டுருவாங்களா? போலீஸ்னா சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க இவன் பேசுற பேச்சுக்கலாம். இதுக்கும் திமுக எங்க திமுகக்கு 1008 வேலை இருக்குதுங்க. அவங்க இதெல்லாம் வந்து யாருன்னு சும்மா ரோட்ல போற ஒரு நாய் வந்து கொலிச்சிச்சுன்னா திருப்பி கல்லு தடிக்கணுமா என்ன? இவர் அடிச்சு வந்து நான் தான் சொல்றேன்ல, இவங்கெல்லாம் சட்டையே பண்ணக்கூடாது. திமுக அவர் சொல்லுவாருங்க 1008 கதை. அந்த கதையெல்லாம் நீங்க கேட்டு முடியுமா? இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். திமுக மேலிடம் சீமானு சவுக்கு சங்கரை பத்தி மேலிடத்தாருன்னு ஒரு வார்த்தை பேசிருக்காங்களா? சொல்லி பேசிருக்காங்களா இல்லையா? ஒரு வார்த்தை எத்து காட்டு நான் ஒத்துக்கிறேன். பேச மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? இதெல்லாம் சில்ற. இதுங்கெல்லாம் வந்து நம்ம காவால குஞ்சின்னு கல்லெத்து போடணும்னு வச்சுக்க, மூஞ்சில அடிச்சிடும்பா காவா தண்ணி. அதனால வந்து பேச மாட்டாங்க. இவங்கெல்லாம் பேசி பெரிய ஆகி விடணுமா என்ன? பாவம் புரோக்கர் வேலை இப்போ பண்ணு பொடிச்சுன்னு போயிருக்காங்க. எதுக்கு பேசணும் உங்களை பற்றிலாம்? அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து எங்களை மாதிரி பப்ளிக்லாம் பேசிப்பாங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உதயநிதி இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய இது இல்லை, புலனாய்வு புலி இல்லை ஒரு. இல்லை தோண்டி பார்த்து குழி தோண்டி ஜெய்சங்கர்லாம் அந்த காலத்துலாம் படம் பார்த்துருக்கே இல்லையா? கௌபாய் உள்ள டவுன்ல இறங்கி போயிட்டு கண்டுபிடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பொடிப்பார் நினச்சிட்டு இருக்கேன். 1000 ஆலோசனை. அப்புறம் நான் சொல்றேன். அப்புறம் இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, நீலாம் சாப்பாடு ஏதோ வித்தியாசமா ஃபுட்டு சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் மனுஷன் கிடையாது. அதெல்லாம் பக்கா தண்டனை. போலீஸ் காவல்துறை நண்பர்களுக்கு, காவல்துறை சகோதரருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒன்று பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.